நோர்வுட் பிரதேச செயலகத்தில் அஸ்வசிம பயனாளிகளுக்கு சேர வேண்டிய 1,62,00,000 ரூபாய் பணத்தை பயனாளிகளுக்கு வழங்காமல் தனது உறவினர் ஒருவரின் கணக்கில் வைப்பிலிட்டு மோசடி செய்த சந்தேகத்திற்குரிய இருவரையும் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க ஹட்டன் நீதவான் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர்கள் நோர்வுட் பிரதேச செயலகத்தில் அஸ்வசிம பிரிவின் பொறுப்பாளராக இருந்த ஹட்டன் டிகோயாவை சேர்ந்த 31 மற்றும் 32 வயதுடைய பெண் அரசு ஊழியர்கள் ஆவார். தொடர்ந்து இன்று நீதிமன்ற சந்தேக நபர்களுக்காக ஆதரவாக ஆஜரான வழக்கறிஞர்கள் இரு சந்தேக நபர்களும் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மோசடி செய்யப்பட்ட பணத்தை வங்கி கணக்கில் மீண்டும் வரவு வைக்க ஒப்புக்கொண்டதால் அவர்கள் பிழை நிபந்தனைகள் ஏதுமின்றி விடுவிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதில் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்த அட்டன் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நோர்வுட் பிரதேச செயலகத்தில் அஸ்வசிம நலன்புரி திட்ட நிதி மோசடி தொடர்பில் மோசடி செய்யப்பட்ட பணம் குறித்து முழுமையான விசாரணை அறிக்கையை இன்னும் சமர்ப்பிக்கவில்லை என்றும் மேலும் நோர்வுட் பிரதேச செயலகத்தில் அலுவலகத்தில் உள்ள பல அதிகாரிகள் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக வந்துள்ள கூடுதல் புகார் குறித்து விசாரித்து வருவதால் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குவதை எதிர்ப்பதாகவும் தெரிவித்தனர். இரு தரப்பினரின் வாதங்களையும் பரிசீலித்த ஹட்டன் நீதிபதி பீட்டர் பால் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதன் காரணமாகவும் இந்த பணம் ஏழைகளுக்கு வழங்கும் பணம் என்றும் இதுபோன்ற அரசு பணத்திற்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு பணத்தை மோசடி செய்ய எந்த உரிமையும் இல்லை என்றும் கூறினார். அதன்படி நீதிபதி இரு சந்தேக நபர்களையும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இரு சந்தேக நபர்களின் சகோதரர்களில் ஒருவர் நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் உயர் பதவியில் உள்ள அதிகாரி எனவும் மேலும் மோசடி பணத்தின் ஒரு பகுதி அவரது கணக்கிலும் வரவு வைக்கப்பட்டிருந்தமை கண்டறிந்து அந்த அதிகாரிக்கு எதிராக நடத்தப்படும் விசாரணையின் விளைவாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் அந்த அதிகாரியின் பணியை தற்காலிகமாக இடைநீக்கம் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளார்.